கட்டப்பை தூக்கி ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி போதும் பேசுனது அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு எங்க போறேன்னு யோசிக்கிறீங்க, சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோ ஏறி பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. பஸ் ஏறதான். பஸ்ல எங்க ப்ரோ போறதுன்னு யோசிக்கிறீங்க, அதையும் சொல்றேன் வாங்க. பஸ்ல இடம் இருக்கான்னு எட்டி பார்த்தேன், இல்ல. அதனால வேற பஸ்ல ஏறி செட்டிங்கா உட்காந்துட்டோம். பாத்தீங்களா இல்லையா? எங்க அம்மா தான் ஆர்வ கோளாரா பஸ்ல போகணும்னு சொன்னதே, இல்லனா கேப் புக் பண்ணிட்டு போயிருக்கலாம். தெம்பா இருக்கணும்னு நம்மளுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதனால ஜாலியா குடிச்சிட்டு இருந்தேன். இந்த அம்மா பாத்தீங்களா பஸ்ல இருந்து எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு. பஸ் எடுத்த உடனே எங்க அம்மா மூஞ்சி மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களுக்கு பஸ்ல போனாலே செட் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். தலை சுத்தி பாவம் எங்க அம்மா வாமிட் எடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு லிம்கா வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கோவளம் தர்காக்கு தான் வந்திருந்தோம். எங்க அம்மா இங்க ரொம்ப நாளா வரும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. அதான் இன்னைக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் ஒரு குட்டி குழந்தையோட வந்தாரு. அந்த குட்டி குழந்தைய வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன கால்லாம் கழுவிட்டு தர்காக்குள்ள போற வேண்டியதா மிச்சம். விளக்கு எடுத்துட்டு வந்துருந்தாங்க அம்மா. 11 விளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லபடியா நல்லதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அப்புறம் வெளியே வந்தோடனே ஒரு பன்னும் 2 வாழைப்பழமும் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அங்க இருந்த ஒரு ஹோட்டல்லே நல்லபடியா சாப்பிட்டு எங்க அம்மா பீச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால அப்படியே கிளம்பி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டோம். அப்புறம் என்ன பீச்ல நல்லா வைப் பண்ணிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். டாடா பாய்.